சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நடந்த அந்த ரிவ்யூ மீட்டிங் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்திருக்கின்றது. சமூக நீதித்துறையில மாணவர்களுக்கான அந்த உணவு படியை உயர்த்துவது தொடர்பாக ஏதேனும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? அது தொடர்பாக டிஸ்கஷன் ஏதாவது நடந்தது? இல்ல, அது தற்போது இருக்கக்கூடிய தொகையை விட உயர்த்தி வழங்குவதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டது. பரிசீலனை செய்யுமாறு நீதித்துறைக்கு சொல்லியிருக்காங்க. சார், இந்த பட்ஜெட்ல இது போன்ற திட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன திட்டங்கள் எதிர்பார்க்கலாம்? உடனே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா எப்படி அது சிறப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கட்டாயம் இந்த பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு, மக்களுக்கான பட்ஜெட் உயர்வுக்கு நாங்கள் வழிகாட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கட்டாயம் பட்ஜெட்ல மிகச் சிறப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்து நிறைவேற்றணும். முதலமைச்சர் அவ்வப்போது சந்திக்கும் போது தான் வலியுறுத்துறீங்க. இந்த சந்திப்புன்றது அதிகாரப்பூர்வமா துறை ரீதியாக சந்திச்சிருக்கீங்க. முதலமைச்சர்கிட்ட பேசும்போது முதலமைச்சர் என்ன சொன்னார்? உங்ககிட்ட தொடர்ச்சியா அந்த கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன நேற்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான அந்த குழு என்னை சந்தித்தார்கள். சமூக நீதித்துறை அமைச்சகத்துக்கு இங்கே சந்திச்சாங்க. அவர் இன்னமும் நிறைய கோரிக்கைகள் மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட்ட நிறைய அவர் விக்டிம்ஸை வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அனுப்பின கடிதங்கள்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட இன்னும் வாங்கின ஒரு விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 பேர் மட்டும்தான் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் இன்னும் ஒப்பீனியன் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நேற்றைக்கு சொல்லும் பொழுது. அப்போ அதற்கு இன்னும் கொஞ்சம் கால தாமதம், அதாவது என்னென்ன நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதை நான் முதல்வர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் அவங்களும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அது கேட்டுட்டு அதை பேசிட்டு நம்ம என்ன டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா இந்த KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான அந்த கமிட்டி அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க, பல்வேறு மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அது கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு இருக்கிறோம். KN பாட்ஷா அவர்களுடைய அந்த அறிக்கையை அல்லது அந்த குழு முதலமைச்சரை சந்தித்த பிறகு மேற்கொண்டு நான் ஒரு அமைச்சராக இருந்து நான் அதை பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்களை இந்த ஆணையம் கேட்குது, அந்த KN பாட்ஷா அவர்களுடைய அந்த கமிட்டி கேட்குது. அதனால அவர்கள் தான் அதை முன்னெடுப்பாங்க. நாங்கள் இதை எப்படி மேம்படுத்துவது, இதை எப்படி செயல்படுத்துவது, எப்படி ஆணவ படுகொலை தடுப்பது என்று அவர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் அதை முன்னெடுப்போம். இல்ல, கட்டாயம் நாங்கள் இது ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்க கருத்து சொல்லிட்டோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதை ஒட்டியான செயல்பாடுகள் கடந்த காலங்களில் 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மண்ணில் ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு இயக்கமே விடுதலை சிறுத்தைகள் அதை முன்னெடுத்து வரணும். கட்டாயம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதை எதிர்பார்க்கிறாங்க. இது இன்னும் காலதாமதம், அதாவது பேசி முடிவெடுக்க வேண்டிய விவகாரமா இருக்கு. அதனால கொஞ்சம் காத்திருந்து இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறேன். இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றணும்னு தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை சுற்றி பார்க்க முடியுது. நீங்க வந்திருக்க அப்படின்றது அது மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அது அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கலந்து பேசி அவங்க முடிவெடுப்பாங்க. எங்களுடைய நிலைப்பாடு, எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற சட்டம் வேணும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆணையம் ஒன்று போட்டு அந்த ஆணையத்தின் பரிந்துரையை பெற்று பரிந்துரையின் அடிப்படையில் தான் செயல்படுத்தணும். அது நான் முதல் நாளே அசம்பிளியில் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். அப்போ அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆணையம் தொடர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கட்டாயம் இதில் மாற்று கருத்து இருக்க போறதில்லை. இதை தடுப்பதற்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு, இது மாதிரியான படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மனிதநேயம் உள்ளவர்கள் எல்லோரும் இதை ஆதரிப்பார்கள், பாராட்டுவார்கள். அதை ஒட்டி இது போகும். நம்பிக்கையோட இருக்கலாம். சமூக நீதி மாணவர் விடுதிகளை மேம்படுத்துவது தொடர்பா இன்னைக்கு எதுவும் ஆலோசனை மேற்கொண்டோமா? குறிப்பா கூடுதல் விடுதிகள் எதுவும் கட்டப்பட இருக்கா? நம்ம சமூக நீதித்துறையில இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னவா இருக்கு? கல்லூரி விடுதிகள் மற்றும் பள்ளி விடுதிகள், அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், இது எல்லாத்துலேயுமே
மாணவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் எந்த விடுபாடும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதே போல் அதுக்கு பராமரிப்புக்கான கட்டணம் சில இதுக்கெல்லாம் குறைபாடு இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கான தொகை தேவைப்பட்டால் அதையும் ஒதுக்கீடு செய்து இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே மேம்படுத்தப்படும். சார், உங்களை சந்திக்க டெய்லி வருபவர்கள் முக்கிய பிரச்சனையா வந்து பட்டா பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சான்றிதழ், அந்த வகுப்பு சான்றிதழ் கிடைக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கு. தினசரி நிறைய பேர் வர்றாங்க, நிறைய மனுக்களை வர்றாங்க. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப கவர்மெண்ட் ஏஜென்சியோ ரெவன்யூ டிபார்ட்மெண்டோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம துறை சார்பில் அதை எளிதாக கொடுக்கறதுக்கு என்ன தீர்வு, என்ன இருக்கு? இது ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் பிரச்சனை. மனைப்பட்டா அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. எங்கள் தொகுதியில் மட்டும், அதாவது திண்டிவனம் தொகுதியில் மட்டும் நாங்கள் வாங்கலை, தமிழ்நாடு முழுக்க எங்கே போகிறோம்னாலும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த மனுக்களை பூரா பெற்றுக்கொண்டு நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் இது குறித்து இதை வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வந்து ஒரு சுதந்திரம் அடைந்து ஒரு 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னமும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகளுக்கு மனைப்பட்டா இல்லாதது அப்படிங்கிற சுதந்திர இந்தியாவுக்கே அவமானம். இதை வந்து நம்ம வந்து போக்குவதற்கு, இதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெடுத்துக்கிறோம். கட்டாயம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவர் அறிவிப்பாங்க, முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வந்து அறிவிப்பாங்க. பாசிட்டிவாக இருக்கும். விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நான் அறிவிக்கக்கூடாது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த இனிப்பான செய்தி வரும். சார், ஆதி திராவிடர் அந்த துறையை இப்ப சமூக நீதி துறையா மாற்றிருக்கீங்க.